ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது சாட்டர்டே ஈவினிங். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செய்யலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த கிளிப்புக்கு தான் சண்டை வருது. அவள் கிளிப்பை நான் எடுத்து போட்டுக்கினா வந்து பிடிங்கின்னு போயிடறா. அதனாலேயே நீ கோச்சின்னு போய் ஒரு 10 கிளிப்பு வாங்கின்னு வந்தேன். அதுலேயும் ஒரு 4 கிளிப்பு பிடிங்கினா, நீ மட்டும் வாங்கிட்டு வந்தால் எப்படி, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் என் பொண்ணுக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி சண்டை வருதா, இல்லை எல்லா அம்மா பொண்ணுக்களை இடையில இந்த மாதிரி கிளிப்பு போட்டுக்கலாம் சண்டை வருமானு தெரியல. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என் பையன் வந்த உடனே கராத்தே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த சோஃபா மேலே போட்டான். என் பொண்ணு பேகெல்லாம் அங்கே வச்சுருக்கு. இந்த சோஃபாவை எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. மனுஷங்க உட்காரத்துக்கு கண்டுபிடிச்சாங்களா, இல்லை இந்த மாதிரி பொருள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் யாரும் ஆள் உட்காந்து சோஃபாவில் நான் பார்த்ததே கிடையாது. எப்போவும் இந்த துணி பேகுங்க தான் இருக்குது. என் பையன் கராத்தே கிளாஸ்லேருந்து வந்தோடனே ரொம்ப டயர்டாகவும் பசிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தான். அதனால கடகடன்னு சப்பாத்தி தேய்ச்சிட்டு ஒரு பக்கம் தக்காளி தொக்குக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் கொடுத்தேன். எல்லாரும் போய் சாப்பிட்டோம். சூப்பராக வந்தது சப்பாத்தியும் தக்காளி தொக்கும். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.